பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபயராக இருந்துச்சு. நான் சொல்கிற ஃபயர் வந்து வேறு ஃபயர் ப்ரோ, இந்த ஃபயர் இல்லை. ஸோ படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் லவர்ஸாக வந்தீங்கன்னா கார்னர் சீட்டில் உட்காந்து பார்க்காதீங்க. அப்புறம் ஏன்டா நம்ம படத்துக்கு வந்தோம் ஓயோ ரூமுக்கு போயிருக்கலான்னு தோணும். அந்தளவுக்கு படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனாலும் படத்தில் கடைசியாக சொன்ன கருத்து நச்சுன்னு இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு அன்பு அக்கறையை தாண்டி பாதுகாப்பு ரொம்ப முக்கியன்றதை சொல்கிறாங்க. பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாதனால எவ்வளோதான் பொத்தி வச்சாலும் ஒரு பொண்ணை இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்திடுறாங்க ஈஸியாக அன்பு அக்கறை காமிச்சு. ஸோ அந்த அன்பு அக்கறையை கரெக்டாக கொடுங்கன்றாங்க. அவர் ஹீரோவாக நடிக்கல, வில்லனாக வாழ்ந்திருக்காரு. ரக்ஷிதா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு கிளாமராக பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இருந்தாலும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்குது. எப்படி ப்ரோ போர் அடிக்கும்? ஒரு யங்ஸ்டர்கிட்ட வந்து கேட்குறீங்க போர் அடிக்குன்னு சொல்ல முடியுமா? கில்மாவா ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபயர் மூவி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை February 14 பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இது முழுக்க பெண்களுக்கான படம் தான். எல்லா மீடியாலையும் சொன்னது தான், முழுக்க பெண்களுக்கான படம். பெண்கள் கொஞ்சம் புரிதலோடையும் ரொம்ப பாதுகாப்பாகவும் நடந்துக்கணும். எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாலாவோட ஆக்டிங் வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. ஏன்னா அவரோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு மூவி பார்க்குறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காரான்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. எஸ், பெண் குழந்தைங்க பெற்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயம் இருக்குங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம். பெண்களுக்குமே வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். ஆண்கள் மேலே ஒரு நம்பிக்கை போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். நம்பலாமா நம்ப வேண்டாமான்ற ஒரு 2ஆம் பட்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. தனியாக அதாவது எனக்கு சரியாக பிரித்து பார்க்க தெரியல. கதையோடு ஒன்றி பார்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு படம். சாரி, ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தது. கதை டைரெக்டாக நரேட் பண்ணாமல் த்ரில்லிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் படம் பாருங்களேன், விறுவிறுப்பாக கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகும். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல கேரக்டர்ஸ். கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரோ இப்போ தான் ஃபயர் பார்த்துட்டு வந்தேன். ஃபயரோட பயங்கரமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? பார்க்கலாம். சிங்கிளாக பார்க்க போகிறீங்களா, தனியாக பார்க்க போகிறீங்களா? புரியல. கப்புள்ஸாக பாருங்கள். கப்புள்ஸாக பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும். சிங்கிளாக பார்த்தீங்கன்னா பசங்க கூட வந்து பாருங்கள், சரிங்களா? பெட்டராக வேறு லெவலில் இருக்கும் படம். நீங்கள் இவ்வளோ பெண்களை பற்றி இவ்வளோ கதை வந்திருந்தாலுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்லா ஒரு பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா பாருங்கள், படம் நல்லாயிருக்கும். ஒரு பெண்களை பற்றி நம்ம ஒரு கதை, ஒரு பெண்களை வந்து நம்ம எவ்வளோ சமுதாயத்தில் வந்து நம்ம எவ்வளோ வந்து தனியாக அமுச்சு விட்றோம், அந்த பெண்களை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயமும், சரிங்களா? அது வந்து ஒரு கண்டென்ட்டான ஒரு படம் இது. ரக்ஷிதா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க, சாட்சி மேம் நல்லா பண்ணியிருக்காங்க, அப்புறம் சாந்தினி, அதுக்கப்புறம் காயத்ரி மேம் நல்லா, எல்லோரும் 4 ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும் படம். பாருங்களேன் தாராளமாக. என்ஜாய், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம், கப்புள்ஸாக என்ஜாய் பண்ணலாம். வாங்களேன். ஃபயர் மூவி பயங்கர ஃபயராக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்களை விட பசங்களுக்கு பயங்கர ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கேர்ள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே படத்தில் அங்கங்கே லேக் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக ஒரு படம் 100% ஃபுல்ஃபில் பண்ணாது. அந்த லேகெல்லாம் தாண்டி ஒரு கதை ஒன்று இம்பார்ட்டன்ட் இருக்கும்ல. கேர்ள்ஸ் எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த விஷயம் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் ஆஃப் கேர்ள்ஸை மட்டும் ஏமாறுவாங்கன்னு காட்டாமல் ஒரு 5 விதமாக காமிச்ச விதம். ஒரு புவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு இன்னசென்ட் கேர்ளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ரொம்ப டேலண்டான பொண்ணு ஆனால் ஈஸியாக 5 செகண்டில் ஏமாந்துருச்சு. அது எப்படி அப்படிங்கிறதையும், அதே இது ஓகேன்னு 2 பேருமே சம்மந்தப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கேர்ள்ஸ் எப்படி பாதிக்கப்படுது, அதனால் அவங்க எந்த மாதிரிலாம் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் டே, அதுமா லவ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாற்ற முடியுங்கிறத காட்டின விதம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே அதை தனி பசங்களுக்கு தேவையான அந்த சில சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா பசங்களை எழுப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு படம், பார்க்கலாம் ஜி. படத்தில் கடைசி சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜி. இனிமேல் இந்த கேர்ள்ஸை பற்றி ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஜி. அவங்க ஓகே தான் ஜி. அதான் ஜி, கேரக்டர் ஃபீமேல் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாமே பக்காவாக பண்ணிருக்கிறாங்க. படத்தில் எதுவுமே நல்லா ஓடுஞ்சி. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது.
படத்தோட கான்செப்ட் தான் படத்துலேயே சொல்கிறாங்க, கிளைமேக்ஸில் டயலாகாகவே சொல்லிடுறாரு இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ட்விஸ்டெல்லாம் இருக்கிறதுனால அது படம் பார்த்து தெரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டா ஸ்பாய்லராக இருக்கும், அதனால தான். இல்லை விறுவிறுப்பாக தான் இருக்குது. அந்த ட்விஸ்டெல்லாம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதான் உமன் சேஃப்டி பற்றி பேசியிருக்காங்க. பெரியவங்களோட கைடன்ஸோடு உட்காந்து பார்த்தா நல்ல படம். தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் தான் கணிக்க முடியல. நல்லாயிருக்கு, ட்விஸ்ட் நல்லாயிருக்கு. யா நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா, ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, நல்ல சஸ்பென்ஸாக எடுத்திருக்காங்க. அதில் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக படம் போகுது. நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு ப்ரோ. படம் நல்லா மாசாக இருக்குது ப்ரோ. பொண்ணுங்களை பற்றி எடுத்துக்கலாம் ப்ரோ. பொண்ணுங்க சேஃப்டி ப்ரோ. நீங்கள் தமிழ்நாட்டில் அரசாங்கம் அப்படி தான் ப்ரோ இருக்குது. ஒன்றும் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ சேஃப்டி இல்லைங்க ப்ரோ. ஒரு பொண்ணுங்களை பற்றி எப்படி சேஃப்டியாக இருக்குன்னுட்டு படம் எடுத்துக்காரு ப்ரோ. லைஃப் நல்லா போகும் ப்ரோ. படம் நல்லா பொண்ணுங்களை எந்த தவறும் செய்யக்கூடாதுன்ட்டு எடுத்துருக்காரு ப்ரோ. பொண்ணுங்களை தவறு செஞ்சால் என்ன பண்ணுன்ட்டு நடவடிக்கை எதாவது அரசாங்கம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கீங்க ப்ரோ. அதுக்கு ஒரு ரியலாக படம் எடுத்துருக்காரு ப்ரோ. அதான் ப்ரோ. என்ன ப்ரோ, படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுது ப்ரோ, விறுவிறுப்பாக. ஆமாம் ப்ரோ, அவர் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. படம் நல்லா மாசாக போகும் ப்ரோ. படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். ஃபயரு பிக் பாஸ் பாலாக்கானி பார்க்கலாம். இனிமேல் பிக் பாஸ் பாலான்னு சொல்ல தேவையில்லை, காசி பாலான்னு எல்லோரும் சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு படம். ஆக்சுவலி பாலா சார்லாம் வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் மனுஷன் என்னமா வாழ்ந்துருக்காண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் பசங்க உண்மையிலே பார்க்கும்போது. எனக்கு என்னென்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பிசியோதெரப்பி கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமோன்னு தோணுது. டாக்டர்ஸ்னாலே ஒரு இது இருக்கும்ல, பட் அந்த ஒரு பயமே இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க எப்படி ஒருத்தவங்க ஒரு பொண்ணை ஏமாத்துகிற விதம், எந்த இடத்துல அந்த பொண்ணு லோவாக இருக்கோ கரெக்டாக அதை பார்த்து அடிக்கிற போது எந்த அளவுக்கு ஈஸியாக ஏமாந்துருது. அது எவ்வளோ பெரிய டேலண்டாக பொண்ணாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஏமாறுதில்ல. ஸோ அந்த விதம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற விதத்தையும் காமிச்ச விதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டாக படம் செகண்ட் ஹாப்பில் ரொம்ப விறுவிறுப்பாக போகும், சூப்பராக இருந்தது. உண்மையிலே காயத்ரி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மீனாட்சி அவங்களெல்லாம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி கேர்ள்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதை நம்ம டாக்டர் சரி பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி சரி பண்ண விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பசங்களை தான் பாவம் எழுப்புறது கஷ்டம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு 2 சாங் ஆக்சுவலி இந்த படத்தில். அதில் காயத்ரி அவங்க ஆடின டான்ஸ், அந்த கல்யாண சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரொம்ப தனிமையாக இருக்கிற பொண்ணை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்கிறதையும் அது எப்படி லோவாகுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதை தாண்டி பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க.